ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக உட்காரை எப்படி செய்கிறோம் தான். இது ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடு சைட்டில் செய்வாங்க. அது எப்படி செய்யலாம் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ரவையை வறுத்துக்குவோம். ரவையை லேசாக ப்ரௌனாக வர வரையும் வறுத்துக்குவோம். இப்போ பாசி பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்குவோம். இப்போ நம்ம ரவையை வறுத்துக்குவோம். ரவையும் லேசாக ப்ரௌனாக வர வரையும் வறுத்துக்குவோம். இப்போ ரவை லேசாக ப்ரௌனாக இருக்குது, வாசமாகவும் இருக்குது. நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்குவோம். இப்போ தேங்காயை லேசாக ப்ரௌனாக வர வரையும் வறுத்துக்குவோம். இப்போ தேங்காய் லேசாக ப்ரௌனாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்குவோம். இப்போ சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம முந்திரியை வறுத்துக்குவோம். முந்திரி இப்போ லேசாக ப்ரௌனாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த கிஸ்மிஸை போட்டுக்குவோம். இப்போ கிஸ்மிஸ் நல்லா புசு புசுன்னு இருக்குது. நம்ம அப்படியே அந்த சட்டியில் ஒரு பக்கமாக ஒதுக்கிக்குவோம். இப்போ பாசி பருப்பை 3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிக்குவோம். இப்போது ஒரு குக்கரில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 கப்பு 6 வீசம். 6 வீசம் தண்ணியில் பாசி பருப்பை 3 விசிலுக்கு வேக வைப்போம். பாசி பருப்பு ரொம்ப வேகமாக கொஞ்சம் முன்னாடியே பார்த்து இறக்கிடணும். இப்போ ஒரு சட்டியில் நான் 6 வீசம் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 வீசம் தண்ணி 3 கப்பு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வீட்டில் நான்ஸ்டிக்கு சட்டி இருந்துச்சுன்னா அதில் கிண்ட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் இது செய்யும் போது சின்ன சட்டி தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த இருப்பு சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிண்ட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் நான் ரவையில் போட்டு கிண்டிக்கிறேன். பருப்பு தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்போ தேங்காயை கொட்டி நம்ம கிண்டிக்குவோம். இப்போ வேக வச்ச பருப்பில் பாதி பருப்பு போட்டு கிண்டிக்குவோம். மீதி பருப்பு அப்புறம் போட்டு கிண்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்குவோம். இப்போ பாதி வெல்லத்தை போட்டு இதில் கிண்டிக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு கிண்டிக்குவோம். மீதி பாசி பருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்குவோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸை போட்டு கிண்டிக்குவோம். ஏலக்காய் தூள் 2 டீஸ்பூன் வச்சுருந்தேன், அதை போட்டு கிண்டிக்குவோம். மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். இது இருப்பு சட்டியாக இருக்கும், கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அடுப்பு குறைச்சி வச்சு பார்த்து கிண்டணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். இது உங்களுக்கு நான்ஸ்டிக் சட்டியாக இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். உட்கார இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் அள்ளி வைப்போம். உட்காரை செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸு, பாசி பருப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி அடிக்கிடணும். அப்புறம் நெய் நல்லா தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் உட்காரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் நம்ம உட்காரையை சாப்பிட்றதாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள உட்காரையை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு 1 நிமிஷம் ஹீட் பண்ணால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம்.
இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உட்காரை செய்ய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.